கொடுத்து அந்த பையனோட காலை வந்து குணப்படுத்தினதா சொல்லப்படுறாங்க. நல்ல உயரமாக பார்க்குறதுக்கு வந்து மிக அழகான ஒரு தோட்டம். இந்த திருவிழாவில் எவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும். திருவிழா நேரத்தை விட சாதாரண நாட்களில் வந்தால் கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதை நாங்கள் வந்து கண்கூட வருடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டத்தில் தவற விட்டுறது, சிக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை என்னோட நம்பர் தரேன், முன்பக்கமாக இந்த வியூவை எடுக்கிறேன். புதிய கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சைடு வழியாக போய் வைக்கப்பட்டிருக்கிற இடம் அருங்காட்சியகம், அப்புறம் இருக்கிற டிப்போ, அப்புறம் இப்போ நம்ம வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டை ஏதோ விரிவுபடுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சைடில் கடைகள்லாம் கொஞ்சம் காலி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெளிவாக தெரியல, விசாரிச்சுட்டு அடுத்த வீடியோ ஒன்று விரிவாக போடுறேன். இப்போ இந்த புக்கிங் ஆஃபீஸில் தான் நம்ம கோயில் ரூமுங்களை புக் பண்ணணும். நம்ம தனித்தனியாக போய் லாட்ஜுகளில் போய் ரூமுங்களுக்கு வந்து புக் பண்ண முடியாது. எல்லா கோயில் ரூமுக்கும் இங்கே தான் புக் பண்ணணும். இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இன்னும் வர்ற நாட்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் வந்து பெரிய திருவிழாவோட கொடியேற்றம் நடைபெறும். அதுக்காக வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. கடை வைக்கிறவங்க, இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அது இல்லாமல் பாத யாத்திரைகள் வந்து நடைபயணமாக வந்துகிட்ருப்பாங்க. அந்த நேரத்துலலாம் நம்ம வேளாங்கண்ணில் ரூம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். அதனால் முன்பதிவு பண்ணுறவங்க வந்து நீங்கள் இப்போவே வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நடுத்திட்டு ஆலயம். இந்த நடுத்திட்டு ஆலயத்தில் தான், இந்த இடத்துல தான் மாதா மோர்க்கார சிறுவனுக்கு வந்து காட்சி கொடுத்து அந்த பையனோட காலை வந்து குணப்படுத்தினதா சொல்லப்படுறாங்க. இந்த கோயில் வந்து இப்போ சமீபத்தில் தான் கட்டினாங்க. இந்த வேளாங்கண்ணி உள்ளே வர்றவங்க, மாலை போட்டு வர்றவங்க பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து மாலையை கழட்டிட்டு தான் வேளாங்கண்ணிக்கு வருவாங்க. இது அளவில் வந்து உள்பக்கம் வந்து மிக சிறியதாக தான் இருக்குது. இங்கே எதுவும் மாசுலாம் வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். வெறுமனே போய் மாதாவை கும்பிட்டுட்டு திரும்பிடுவாங்க போல். ஆனால் உயரம் நல்ல உயரமாக பார்க்குறதுக்கு வந்து மிக அழகான ஒரு தோற்றத்தில் இருக்குது. இந்த கோயில்னு நம்ம எதிர்ப்புறம் பார்த்தோம்னா நேராக ஆராதனை கோயில் தெரியும், அப்புறம் சைடில் பெரிய கோயில் தெரியும். இந்த இடத்துலேருந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பெரிய கோயிலை நோக்கி போகிறோம். போகிற வழியில் மாதாவோட திருவுருவ சிலை இருக்குது. அங்கேயும் நிறைய பேர் நின்று கும்பிடுவாங்க, அங்கே வந்து செல்ஃபி எடுத்துவாங்க. அந்த மாதா சிலைக்கு பின்னால் நம்ம இயேசுநாதரோட மிகப்பெரிய ஒரு உருவச்சிலை ஒன்று இருக்குது. அது வந்து இந்தியா லெவலில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிலையாக இருக்குது. நாங்கள் அதையும் பார்க்கலாம். வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த திருவிழாவில் எவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் மாதாவை கும்பிடணும், எல்லா இடமும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா திருவிழா நேரத்தை விட சாதாரண நாட்களில் வந்தால் ஒரு தெளிவான முறையில் நம்ம வந்து சாமியை தரிசிக்க முடியும். இல்லை நான் திருவிழாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதற்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடாக, அதாவது தங்குற விடுதி, மற்றபடி சாப்பாட்டு உள்ள ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு மிகுந்த எச்சரிக்கையோடு வந்துட்டு போகிறது நல்லது. வரப்போகிற கூட்டத்தை கணக்கு பண்ணி கோயில் நிர்வாகம், அப்புறம் பேரூராட்சி, காவல்துறை எல்லாம் சேர்ந்து தேவையான முன்னேற்பாடுகளை செஞ்சு தான் வைக்கிறாங்க. ஆனால் மக்களோட கூட்டம் அதிகமான நேரத்தில் சிலருக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதை நாங்கள் வந்து கண்கூட வருடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக குழந்தைகள், முதியோர்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து கூட்டத்தில் தவற விட்டுறது, அதற்காக கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறைகள் ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதுபோல் ஆறு, கடல் இதில் போய் ரொம்ப கூட்டத்தில் போய் குளித்து சிக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்த்துறது நல்லது.
மிகுந்த பாதுகாப்போட போகிறது ஒரு நல்ல விஷயம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் வேளாங்கண்ணிக்குள்ளே ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் என்னை அணுகவும். நான் இந்த வீடியோவில் என்னோடய நம்பர் தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய காத்திருக்கேன். அவசியம் எல்லோரும் வாங்க, வேளாங்கண்ணிக்கு திருவிழாவுக்கு வாங்க, சந்திப்போம். இப்போ கொஞ்சம் கோயில் பூசையை கவனிப்போம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த ஒரு வருடம் முழுவதும் நாம் யாரை அந்த பங்கில் பாதுகாவலியாக வைத்திருக்கின்றோமோ அவருடைய பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பங்கிற்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்கின்றோம். வருகின்ற ஒரு வருடம் முழுவதும், வரப்போகின்ற வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்த வெடிவெடிக்கலாமா, நல்லா சந்தோஷமா கொண்டாடலாம். ஆனால் ஒவ்வொரு திருவிழாவுடைய முதன்மையான மேல் கோயில்னு முன்பக்கமாக இந்த வியூவை எடுக்கிறேன். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து எதுக்க பார்த்தோன்னா பழைய வேளாங்கண்ணி மாதாக்குளம், ரைட் சைடில் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு வந்த நடுத்திட்டு ஆலயம், இங்கே தெரியுது பாருங்கள் நம்ம இயேசுநாதரோட திருவுருவ சிலை. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஆராதனை ஆலயம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பெரும்பாலான கோயில்களை வந்து இந்த மாடியிலேருந்து கோயிலோட மேல்தளத்துலேருந்து பார்த்துடலாம். அந்த மேல்தளம் வந்து குழந்தை இயேசு கோயில். இப்போ பூசை நடந்தது வந்து புதிய கோயில்னு சொல்லுவாங்க. அது இயேசுநாதரோட கோயில். அதற்கு மேலே குழந்தை இயேசு கோயில். இப்போ நம்ம சைடு வழியாக போய் கோயிலோட முன்பக்கம் போகிறோம். அதுதான் மெயின் கோயில். அதுதான் முதல்ல கட்டப்பட்ட கோயில். வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். போகிற வழியில் கொடிமரம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகலாம். வேளாங்கண்ணி கோயிலை பொறுத்த வரைக்கும் முன்பக்கம் பின்பக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பக்கங்களில் சைடில் வந்து நிறைய வாசல்கள் இருக்குது. அந்த வழியாகவும் இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவங்க வளர்க்கறதுதான் நம்ம. அவங்களுக்கு வயசாகி ஒண்ணும் முடியல, வளரல, அப்படி நடக்க முடியல, அமௌண்ட் நடக்கிறாங்க, உனக்கு தெரியாது, அமைதியா இருக்காங்க. அவங்கதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள அவசரமா தெரியும். எங்க வீட்டு பேர பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்க, உங்க தாத்தா பாட்டில ஜெயிச்சுங்க, புதுசு மாதாவே இயேசுவே சொல்லி ஒட்டிப்பாங்க. இப்ப கதை சொல்ற இடத்துல யார் இருக்கிறா? செல்போன் தான் இருக்கு. அதுதான் இப்ப கதை சொல்லிட்டு இருக்க பல குடும்பத்துல. தாத்தா பாட்டி ஓரமா உட்கார. அப்ப குடும்பத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய. ஒரே ஒரு காரணம், வருகின்ற பொழுது தலை குனிந்து ஆமே என்று சொல்வது நல்ல யாருக்கு கொண்டு இப்போ முன்வாசலில் நெருங்கிட்டோம். இந்த இடத்துல வந்து எல்லா நேரமும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் மாதாவோட பீடம் உள்ள இடம். இது சிறப்பான இடம் கூட. இந்த இடத்தோட அருகாமையில் தான் காணிக்கை பொருட்கள் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம், அருங்காட்சியகம், அப்புறம் ஆலய நூல் நிலையம், அப்புறம் புனித பொருட்கள் விற்கிற டிப்போ, அப்புறம் ஆவே மரியா அலுவலகம், எல்லாமே இந்த இடத்த சுற்றி தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எதிரிலேயே வியாகுல மாதா அன்னை கோயில் இருக்குது. பக்கத்துலேயே சர்ச்சு கேண்டீன் இருக்குது. இந்த பாதையிலேருந்து நேராக நம்ம போனோம்னா பீச்சுக்கு போயிடலாம்.
இங்கே தான் முட்டை போடுற இடமும் எல்லாமே இந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது. சரி நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோ விரைவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.